ராஜபக்ஷ குடும்பத்தோட ஒவ்வொரு வாரிசுகளும் ஒவ்வொரு கிழமைகள்ல நீதிமன்ற படிக்கட்டுகள்ல ஏறி இறங்குறத பார்க்கக்கூடியதா இருக்கு. நீதிமன்ற படிக்கட்டுகள் மட்டும் கிடையாது, சிஐடியோட படிக்கட்டுகளுக்கும் ஏறி இறங்கி வாக்குமூலங்களை வழங்கிட்டு இருக்கக்கூடியதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இப்படியான பின்னணியில நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவோட மகன் யோஷித ராஜபக்ஷவும் நீதிமன்றத்துல முன்னிலையாகி இருந்தார். அவரோட சேர்த்து அவருடைய பாட்டி 98 வயது இருக்கக்கூடிய டெய்சி ஃபாரஸ்டும் நீதிமன்றத்துக்கு போயிருந்ததை பார்க்கக்கூடியதா இருந்தது. கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் பணத்தை பேங்க்ல பிக்ஸ் டிபாசிட்டா வச்சிருக்காங்க. ஆனா அந்த பணம் எப்படி வந்தது? 7 ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்த வழக்குல ஒரு திருப்பம் வந்திருக்கு. அரசு தரப்பு யோஷித ராஜபக்ஷவுக்கு எதிரான குற்றப்பத்திரிகையை திருத்தி நிலைநிறுத்த போறதா அறிவிச்சிருக்கு. கடற்படையில அவர் வாங்கின சம்பளம் என்ன? இதையும் தாண்டி இப்போ வெளியாயிருக்கக்கூடிய மிகவும் பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னா, அவருக்கு எல்லையில சொந்தமான ஒரு தேயிலை தோட்டமும் இருக்கு அப்படிங்கிறது தான். இது தொடர்பான முழுமையான விவரங்கள் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எப்படி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது, என்னென்ன விடயங்கள் வெளிவந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். யோஷித ராஜபக்ஷவுக்கு எதிரான இந்த வழக்கு 2009 மற்றும் 2013ஆம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில நடந்தது. இந்த 5 வருஷத்துல யோஷித ராஜபக்ஷ அது மட்டும் இல்லாம அவரோட பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் இவங்க 2 பேருமே சேர்ந்து கொழும்புலையும் தங்காலையில இருக்கக்கூடிய வங்கி கணக்குகள்ல பிக்ஸ் டிபாசிட்ல கிட்டத்தட்ட 59.6 மில்லியன் ரூபாவை வைப்பு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுல தான் இந்த சம்பவம் ஆரம்பிக்குது. இவங்க மேல முன்வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்டவிரோத நடவடிக்கைகள், அப்படி இல்லைன்னா குற்றங்கள் மூலமா கிடைச்ச வருமானம் அப்படிங்கிறத தெரிஞ்சோ, அப்படி இல்லைன்னா அது தெரிஞ்சுக்கிறதுக்கான காரணங்கள் இருந்தோ அவங்க இந்த பணத்தை பிக்ஸ் டிபாசிட்ல வைப்பு செஞ்சிருக்காங்க. பணச்செலவை தடுப்பு சட்டத்துக்கு கீழே இந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சாங்க அப்படிங்கிறத வெளியிட தவறுன குற்றச்சாட்டுக்கு கீழே தான் இவங்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படுது. இந்த வழக்குல ஒரு சட்ட ரீதியான திருப்பமும் ஏற்படுது. 98 வயது இருக்கக்கூடிய டெய்சி ஃபாரஸ்ட் மருத்துவ காரணங்களுக்காக இன்னொரு வழக்குல இருந்து விடுவிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா இந்த வழக்கோட குற்றப்பத்திரிகையை திருத்தின அரசு தரப்பு யோஷித ராஜபக்ஷவுக்கு எதிராக மட்டுமே இந்த வழக்கை முன்னெடுத்து செல்லலாம் அப்படின்னு முயற்சி செய்து, ஆனா யோஷிதவோட தரப்புல இருந்து ஒரு ஆட்சேபனை முன்வைக்கப்படுது. அந்த ஆட்சேபனை என்ன அப்படின்னா, இந்த குற்றச்சாட்டுகள்ல சதி அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு கீழே ஒரே ஒரு பிரதிவாதியை மட்டுமே வச்சு வழக்கு தொடர முடியாது. சதி செய்யறதுக்கு குறைந்தது 2 பேராவது வேணும் அப்படின்னு சொல்லி யோஷித ராஜபக்ஷ தரப்புல இருந்து ஒரு ஆட்சேபனை முன்வைக்கப்படுது. இந்த ஆட்சேபனையோட பிரதிவாதிகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல திருத்தப்பட்ட மனுவை தாக்கல் செய்யறாங்க. ஆனா மேன்முறையீட்டு நீதிமன்றம் அந்த ஆட்சேபனையை நிராகரிக்குது. சதி அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு கீழே யோஷிதவுக்கு எதிரான இந்த வழக்கை முன்னெடுத்துட்டு போறதுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்குது. இதுதான் அரசு தரப்புக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவும் இந்த இடத்துல பார்க்கப்படுது. நேற்றைய தினம் கொழும்பு உயர் நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அரசு தரப்பு குற்றப்பத்திரிகையை திருத்தி நிலை நிறுத்த போறதா உறுதியா சொல்லுது. நீதிமன்ற புகார்ல சமர்ப்பிக்கப்பட்ட வாதங்களை ஏற்றுக்கிட்டு வழக்கு விசாரணைக்கு முந்தைய கலந்தாய்வுக்கு பரிந்துரைக்குது. இப்போ அரசு தரப்பு கிட்ட இந்த வழக்கு தொடர்பா என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு? வழக்குல 25 ஆவணங்கள் வழக்கு பொருட்களா பெயரிடப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரும், அதாவது யோஷித ராஜபக்ஷவும் யோஷித ராஜபக்ஷவோட பாட்டி டெய்சி ஃபாரஸ்டும் சேர்ந்து கூட்டா வச்சிருந்த 4 வங்கி கணக்குகளோட சுருக்கங்கள் இப்போ ஆதாரமா இருக்கு. அதையும் தாண்டி பங்கு சந்தையில இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள்ல யோஷித ராஜபக்ஷ செஞ்ச முதலீடுகளோட விவரங்களும் இப்போ ஆதாரமா இருக்கு. அதையும் தாண்டி யோஷித ராஜபக்ஷ கடற்படைக்கு சமர்ப்பிச்ச 2009 இருந்து 2015ஆம் ஆண்டு வரையிலான அவராலேயே சமர்ப்பிக்கப்பட்ட சொத்து மற்றும் பொறுப்புகளோட அறிக்கை, அதுக்கப்புறமா 7 வங்கி கணக்குகளோட விவரங்கள், மிக முக்கியமா ரத்மலா அணையில இருக்கக்கூடிய ஒரு வீடு, அதையும் தாண்டி நேற்றைய தினம் வெளியாயிருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் என்னன்னா, எல்லையில நியூபர்க் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு இடத்தையும் யோஷித ராஜபக்ஷ வாங்கி இருக்கதா அதற்கான ஆதாரமான ஆவணங்களும் இப்போ அரசு தரப்பு கிட்ட இருக்கு. இந்த சொத்துக்கள் எல்லாமே யோஷித ராஜபக்ஷ கடற்படை அதிகாரியா பணியாற்றின கால பகுதியில அவரோட பாட்டி கூட சேர்ந்து வாங்கி இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இங்கதான் இந்த வழக்கோட மிக முக்கியமான விஷயமும் இருக்கு. கடற்படையில யோஷிதவோட சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, சட்டமா அதிபர் திணைக்களம் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில்
வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய தகவல்களோட அடிப்படையில யோஷித்த ராஜபக்ஷ மாதாந்தம் 73,000 ரூபாயை தான் சம்பளமா பெற்றிருக்காரு. அந்த தொகையை கூட அவர் தன்னோட வங்கி கணக்குல இருந்து எடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்கு. யோஷித்த ராஜபக்ஷவோட பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் புனித தோமஸ் கல்லூரியில விடுதி காப்பாளரா பணியாற்றிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல அவங்களுக்கு அதுக்காக வழங்கப்பட்ட சம்பளம் எவ்வளவுனா வெறுமனே 300 ரூபாய். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒருத்தரோட மாத சம்பளம் 73,000 ரூபாய், இன்னொருத்தவங்களோட மாத சம்பளம் வெறுமனே 300 ரூபாய். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி 59.6 மில்லியன், அதாவது 596 லட்சம் ரூபாவை வங்கியில பிக்ஸ் டிபாசிட் பண்ண முடியும்? இதுதான் வழக்கோட மிக முக்கியமான கேள்வியாகவும் அமைஞ்சிருக்கு. 2018 ஆண்டுல சட்டமா அதிபர் திணைக்களத்துல சமர்ப்பிக்கப்பட்ட விசாரணை கோப்பு சட்ட ஆலோசனைகளுக்கு அப்புறமா 7 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ இந்த வருஷம் ஏப்ரல் 11 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருது. இந்த வழக்கோட கால வரிசையை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா 2006 ஆண்டு டிசம்பர் மாதம் 14 யோஷித்த ராஜபக்ஷ கடற்படையில அதிகாரியா நியமிக்கப்படுறாரு. 2009 ஆண்டு அக்டோபர் மாதத்துல இருந்து 2010 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் உக்ரைன்ல இருக்கக்கூடிய தேசிய பாதுகாப்பு அகாடமி பல்கலைக்கழகத்துல ஒரு பாடநெறியில யோஷித்த ராஜபக்ஷ கலந்து கொள்றாரு. அதுக்கப்புறமா 2014 ஆண்டு மார்ச் மாதம் 20 வரை இது நீட்டிக்கப்படுது. இந்த குற்றச்சாட்டுகள் கூறப்படக்கூடிய காலம் எதுன்னு பாத்தீங்கன்னா 2009 ஆண்டு மார்ச் மாதம் 31 அது மட்டும் இல்லாம 2013 ஆண்டு டிசம்பர் மாதம் 12 இடைப்பட்ட காலத்துலதான் இந்த குற்றச்சாட்டுகள் நடந்திருக்கதா கூறப்படுது. அதாவது யோஷித்த ராஜபக்ஷ கடற்படை அதிகாரியா பணியாற்றிய சந்தர்ப்பத்திலையும் உக்ரைன்ல படிச்சுக்கிட்டு இருந்த சந்தர்ப்பத்திலையும் தான் அவருடைய வங்கி கணக்குல, அப்படி இல்லைன்னா பாட்டியோட கூட சேர்ந்து இந்த கணக்குல இவ்வளவு ஒரு பெரிய தொகை வைப்பிடப்பட்டிருக்கு. ஒரு கடற்படை அதிகாரி தன்னோட சொத்து மற்றும் பொறுப்புகளை வெளிப்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல இந்த வைப்புகள் இன்னைக்கு நாள்ல மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. அரசு தரப்பு குற்றப்பத்திரிகையை திருத்தி யோஷித்தவுக்கு எதிரான வழக்கை கொண்டு போறதுக்கு உறுதிப்படுத்தி இருக்கு. 25 வழக்கு பொருட்கள், அது மட்டும் இல்லாம எங்க ஏதுன்னு தெரியாம திடீர்னு வரக்கூடிய சொத்துக்கள், சம்பளத்துக்கும் வைப்பிலிடப்பட்டிருக்கக்கூடிய தொகைக்கும் இடையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம், இது எல்லாத்தையுமே தாண்டி இதோட பின்னணியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகள் யாரு அப்படிங்கிறத மாட்டி விடுவாரா யோஷித்த ராஜபக்ஷ குடும்பம் மேல ஏற்கனவே பல பணச்செலவை குற்றச்சாட்டுகள் இருக்கு. இது எல்லா குற்றச்சாட்டுகளையும் தாண்டி யோஷித்த ராஜபக்ஷவுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த வழக்கு விசாரணை, இந்த குற்றச்சாட்டு மிக முக்கியமான குற்றச்சாட்டா மாறப்போகுதா? 98 வயது இருக்கக்கூடிய பாட்டியோட அந்த காலத்துல வாங்கின சம்பளம் வெறுமனே 300 ரூபாய். கடற்படை அதிகாரியா யோஷித்த ராஜபக்ஷ வாங்கின சம்பளம் 73,000 ரூபாய். இந்த ரெண்டு சம்பளத்தையும் சேர்த்து அவங்க எப்படி இவ்வளவு பெரிய ஒரு தொகையை பிக்ஸ் டிபாசிட்ல சேர்த்து வச்சிருந்திருப்பாங்க? இதோட பின்னணி என்ன அப்படிங்கிறது தொடர்பா எதிர்வரும் நாட்கள்ல இன்னும் என்னென்ன தகவல்கள் வெளியாக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பின்னணியில இந்த சம்பவம் தொடர்பா இப்போ வெளியாகி இருக்கக்கூடிய பல தகவல்கள் தொடர்பா, மிக முக்கியமா எல்லையில வாங்கி இருக்கக்கூடிய தேயிலை தோட்டம் தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.